வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ லாஸ்ட்டு 2 வீடியோவில் வந்துட்டு ப்ரோ ஏன் ப்ரோ கார்டனில் வந்துட்டு இப்படி மண் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கேட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் பண்ண தப்பை யாரும் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் வந்து நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறது. நம்ம கார்டன் ஃபுல்லாகவே இப்போ நம்ம டெமாலிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் இருந்து இந்த கல் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கல் ரிமூவ் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா நானும் நம்ம விக்கியும் வந்துட்டு சேர்ந்து இந்த கல்லை ரிமூவ் பண்ண போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு 1 மணி நேரம் தான் இப்போ காலையில் வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஒரு 4 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன தப்பு அப்படிங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு வேறு ஆள் வருவாங்க. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா தான் மெயின் ஒர்க்கே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ப்ரோ, பார்த்து எடு. அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, பாம்பு தான் இருக்க போகுது. நேராக வந்து எடுக்கிற நீ. ஆக்சுவலி நம்ம வீட்டில் உள்ளே கொஞ்சம் கூலிங்காக இருந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. நம்ம தண்ணியெல்லாம் விட்டு சில்லுன்னு இருந்தப்போ இந்த கேட்டுக்கு கீழே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் வழியாக அதுக்கப்புறமா இந்த கேப் வழியாலாம் பார்த்திங்க அப்படின்னா பாம்பு வந்துடுது. பாம்பு வந்து இங்கே உட்கார்றது, அதுக்கப்புறம் இந்த செடிங்களுக்கு நடுவில் உட்கார்றது. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம தண்ணியை அடிக்காமல் விட்டுருந்தோம். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சரி பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் ஒரு தடுப்பெல்லாம் கட்டி கொஞ்சம் சரி பண்ண போகிறோம். அதனால் இந்த வீட்டுக்குள்ளே மெயினாக காம்பவுண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சட்டி இருந்தாலோ இல்லை இந்த சிலிண்டரு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த கல் இதுக்கு அடியிலெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எது எடுக்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல காலில் அப்படி ஒரு உதைக்கணும். உதைச்சி ஏதாவது வெளியே வருதான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும். இல்லைனா பயங்கர டேஞ்சரஸ் ஃபெலோஸ் இவனுங்கெல்லாம். ஏன்னா இங்கே வர பாம்பு வந்துட்டு நாகப்பாம்பு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் பயங்கரமான பாம்புகள் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வருது. லாஸ்ட்டாக ஒரு பாம்பு வந்துச்சுலடா, நீ தானே இருந்தப்போ ஹரி இருந்தோம். பயங்கர சென்னமாக இந்த பச்சை பாம்பு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் பாம்பு. என்ன பேர் எனக்கு தெரியல, சல்லுன்னு போயிடுச்சு. பயங்கர ஸ்பீடாக போயிடுச்சு. இந்த மேலே அப்படியே சுருண்டு உட்காந்துட்டு இருந்துச்சு கத்தால. ஏன்னா இது மட்டும்தான் இப்போ கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அதனால் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதனால் அப்படியே சல்லுன்னு போயிடுச்சு. நேம் தெரில. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் இருக்குது. நான் எல்லா அப்டேட் நான் கொடுக்குறேன். மெயின் நாங்கள் பண்ண தப்பு இந்த கல்லை ரிமூவ் பண்ணால் தான் நான் காட்டவே முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கல்லை ரிமூவ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் மேடம். 10 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி வேறு ஒருத்தங்க எடுத்து வச்ச கல் இங்கே அடுக்கியிருக்கு. இந்த கல்லை தான் நாங்கள் எடுத்து வெளியே வச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு கல்லும் வந்துட்டு ஒரு 20 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 15லேருந்து 20 கிலோ பக்கம் இருக்கும். ஒரு கல் வெயிட் போட்டு பார்க்கணும்டா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வீட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100-150 கல்லுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ 15 × 20 போட்டால் எவ்வளோ வெயிட் வருது? ஒரு 1500-2000 கிலோ வரும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு கல் எடுக்கிறோம்? ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கல். அப்படியா? ஆமாம், எடுப்போம். A few moments later. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கல் தான் எடுத்திருக்கோம். 5 கல்லுக்கே பார்த்தீங்கன்னா பாதி நாக்கு தள்ளிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இருக்குது. கல் வெயிட் இல்லை, அந்தளவுக்கு வெயில் இருக்குது. வெயிலில் நின்று வேலை செய்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு சொல்லலாம். இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த கல்லை வந்துட்டு சும்மா சாதாரணமாக எடுத்தால் வரமாட்டேங்குது. எல்லாம் போய் அப்படி உட்காந்துருக்கு. சாதாரணமாக எடுத்தால் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி கடப்பாறையை குத்தி அதுக்கப்புறமா இப்படி நோண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓ, நம்ம இடையில ஒரு கல் வெயில் வச்சுட்டு போயிட்டோமாடா. ஆமாம், செமையாக கொதிக்குமே. இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லாம் எடுக்கும். வெயில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸை தாங்க முடியல. அதுலேருந்து ஆரம்பத்தில் வர தண்ணி சுடு தண்ணி தான்டா வரும். இல்லை, நான் கை கால் கழுவும்போது போயிடுச்சா? இங்கிருந்து திறந்து விடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி பீச்சி விட்டுக்கலாம் அது மேலே. என்னதுடா? தண்ணியை சேவ் பண்ணுறது இருக்கட்டும், முதல்ல நம்ம கை சேவ் ஆகணும்னா கொஞ்சமாவது இது ஈரப்படுத்தணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் கொப்பளம் வந்துடும் கையில். இதில் என்ன பிரச்சனை? தண்ணி பட்டோன்னு இன்னும் அதிகமாக கொதிக்க ஆரம்பிக்கும் கல்லெல்லாம். அந்த பாக்ஸ் அங்கே நம்ம போட்டிருக்கோம்ல, அதுவும் உடைக்கணும்டா. அந்த திட்டு தான். மண்ணோட ஸ்மெல்லு பாத்தியா? சூட்டுலேருந்து வர மண்ணோட ஸ்மெல்லு. முதல்ல இங்க இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு போய்க்கலாம். விக்கி யோசிக்கிறான், இங்க இருக்கிறதே முடியுமான்னு தெரியல. நீ லாஸ்ட்டுக்கு போய் எடுக்க போறியாடா? ஆமாண்டா, ஒவ்வொரு கல் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. இப்ப கல்லு தொட்டு பாரு, சூடு இருக்கான்னு பாரு.
எழுப்பி விட்டுருச்சு சூட்டை. என்னதுடா? ஆமாண்டா, கை வேற வலுக்கும். நாசமா போச்சு போ. இனி வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து இங்க குளிச்சுட்டு உள்ள போய் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எடுப்போம். ஆண்டா போலாம். 2 hours later. ப்ரோ என்ன ரெஸ்ட் இன் பீஸா? ஆயிரம் நிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் நன் மாதிரி இருக்கீங்களா இந்த கெட்டப்ல? அது இதுடா பில்லோ கவர். ஓ நான் லுங்கி எடுத்து கட்டினேன். வெயிட் ஆயிடுச்சு தலை. அப்புறம் நம்ம இதுக்கு தான் போகணும். ஓ இவ்ளோ முடிச்சிட்டீங்க. சூப்பர்டா. இன்னும் 100 கல்லா? ஆமா. அப்பா ஆனா பெரிய விஷயம் தான்டா. நைட் டைம்க்கு ஸ்வீன் இதே கெட்டப்ல வந்தாங்கன்னா இருட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? ஹலோ நன் மாதிரி தான் இருக்கும். ஒரு 90 கல்லு இருக்கா? அவ்வளோ இருக்கா இங்க இருந்து அது வரைக்கும்? அங்க இங்கெல்லாம் இருக்குல்ல. ஆமா இதெல்லாம் எடுக்கணுமா? எல்லாமே எடுக்கணும். அங்கேயே எடுக்கணுமா? அது எப்படிடா ஒரு நாள்ல முடியும்? 2 மணி நேரத்துல இது முடிஞ்சாமா? இன்னும் 2 மணி நேரத்துல அதெல்லாம் முடியாதா? இன்னும் 2 மணி நேரம் வேலை செய்யக்கூடாது நினைச்சா எல்லாமே முடியும். ஏன்டா விக்கி? விக்கி இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் விக்கி? ஒரு உறவாடி ஏன்னா வெயிலோட விளையாடி காலமா போச்சு. வெயில் நம்ம கூட்டு போயின்னு நினைக்கிறேன். அதுதான் அப்புறம் அங்க போய் விளையாடலாம் மேல போயிட்டு. வெயிலுக்காகவே என்ன படம் எடுத்தாங்க பேர்ல வெயில். இப்போ குயில்னு இருப்பாங்க. சரி ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கிறத பாக்குறதுக்கு நீங்க வந்தீங்க. இப்போ டயலாக் மாறிச்சுல. என்னது? ஆரம்பிக்கலாங்களா? போய் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாங்களா? அதே விடல. இல்லையே. அமிக்கு ரஜினி பிடிக்காது. அப்படியா? செமையா இருக்கு. யார் பிடிக்காது? ரஜினிகாந்த் பிடிக்காது உனக்கு? ஐயோ ஏன்டா அப்படி எல்லாம் சொல்றேன்? எனக்கு பிடிக்கும்டா. இங்க மூஞ்சி காட்டு. உனக்கு ரஜினிகாந்த் பிடிக்காது இல்ல? பிடிக்கும்டா. பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு விஜய் பிடிக்கும். விஜயோட டைஹார்ட் ஃபேன் நானு. அதுக்குன்னு மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிக்காம எல்லாம் கிடையாது. அந்த ஆக்டர் பெய்ட் ஆக்டர் போறாப்பர். தனுஷ். தனுஷ் செகண்ட். சார் நாங்களே தனுஷ் ஃபேன் தான். தனுஷ் ஆர்மி. தனுஷ் ஆர்மியா நீ? கன் எங்க? கன்னு கன் அதுக்குண்ணா ஆர்மினா கன் வச்சிருக்கணும்ல. நானும் பமியாக்காவும் செகண்ட் தனுஷ் ஆர்மி. விஜய் ஃபர்ஸ்ட், செகண்ட் தனுஷ். தேர்டு தலைவர் தான். சூப்பர் ஸ்டார். பாத்தியா? எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு தெரியும். சூப்பர் ஸ்டார் தான் எல்லாமே சொல்லுவாங்க. சின்னதுல நான்லாம் ஃபர்ஸ்ட் ரஜினி ஃபேன் அப்படின்னா யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆமா போட்டும் போட்டும். நிக்கி கண்டிக்காக அப்படியே போறாங்க. வெளியே வந்துட்டு நிறைய கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருக்கோம்ல, என்ன பண்ணிருக்கோம் பாக்குறதுக்காக போறா ஓனர். ஆமா ஆமாக்கா கவுண்ட் பண்றாங்க. கவுண்ட் பண்ணல, போய் மோந்து பாக்குறது நம்ம வீட்டு கல்லு தானா, இந்த கல்லு ஏன் இங்க அடுக்கி இருக்கு. ஏய் ஏய் போ உள்ள, போடு போடு உள்ளன்னு சொன்னேன். போடு 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 போடுன்னு சொன்னேன். இப்பதான் உடம்புல சரியா இருக்குது. போடு. வெயில் தாங்க ஒண்ணு கடிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்க இடத்த. போடு. எப்படிதான் வெளியே சுத்துதுன்னு தெரியல இவ்வளவு வெயில்ல. நான் அடிச்சேங்கிறதுக்காக உள்ள போய் ஒண்ணு கடிக்கும் பாரு. பமி ரெடியா இருந்துக்கோ துடைக்கிறதுக்கு. மத்தியானம் ஆயிடுச்சு. கையெல்லாம் பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு வேலை செய்யறதுனால அங்கங்க புண்ணு வந்துருச்சு. அந்த கடப்பாறை சூடா இருக்கிறதுனால ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக நம்ம கல்லை ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு 10 லைன் இருக்கு, அங்கே ஒரு 3 லைன் இருக்கு, மொத்தமாக 90 கல் இன்னும் இருக்கு. அதுக்கு நடுவில் இது உடைக்கணுமா? ஸோ உடைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இழுத்தா மொத்தமாக விழுந்துடும். அவ்வளோதான். எஸ் வெற்றி. கட்டுறதை விட உடைக்கிறது வந்துட்டு பயங்கர ஈஸியாக இருக்குது. இனிமேல் நான் உடைக்கிற வேலைக்கு போயிடலான்னு இருக்கேன்டா. படையப்ப மூவி மாதிரி தான், வெற்றி கொடி கட்டு தான். அது பேர் காப்பு காய்ச்சிச்சுன்னு சொல்லுவாங்கண்ணா. ஆமா, இன்னைக்கு கை பயங்கர ரஃப் ஆயிடும். முன்னாடி என் கை அப்படிதான் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. சுகின் அந்த கேப்ல விட்டு எடுத்துடலாம். உள்ள விட்டு எடுத்து. ஆமா, இந்த கேப்ல விட்டு அப்படியே மண்ணை இது பண்ணி தான் எடுக்கணும். இது உடைக்கிறது ஓகே, அவ்வளோ மண் இருக்கு.
ஓகே உடைப்போம், முன்னாடி ஃபஸ்ட்டு உடைப்போம், அதுக்கப்புறம் மண் அள்ளுவோம். ஓகே. 3 டனுக்கு ஏதோ பண்ணுங்க விக்கி ப்ரோ. அண்ணன் உடைச்சு கொடுத்துட்டேன். ஏய் இதெல்லாம் உடைச்சது யாரு? அதான் உங்களாலேயே முடியல, இவ்வளோ உடைச்சிட்டீங்க. இது நான் எப்படி இது பண்ணுறேன்? 2 கல் ஓட பாருங்க, கேப்ல விட்டு இது பண்ணணும். ரைட்டா? சூப்பரா வந்துச்சு அடி. என்ன இங்க இதுவும் ஆமாம், எங்கள் ஆல்ரெடி எங்கள் காயம் ஆயிடுச்சு. இதுதான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா இப்படி பேசி எடுக்கலாம். நல்லா ஆன் இது பண்ணி ஒவ்வொருத்தலாம். சூப்பர் ஈஸியாக வருதுல்ல. அதான் இந்த ஒரு கல்ல பேத்துறது மட்டும் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் பேத்தெடுக்கிறது ஈஸி. ஒரு நாள் கூலி கொடுத்து கட்டினது இது. நம்ம எவ்வளோ 2-3 நிமிஷத்துல ஒரு 2 நிமிஷமே போச்சு. சூப்பர்ரா விக்கி. விக்கி இல்லைன்னா அது பாசிபிள் கிடையாது. ஓ என்ன மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க. அப்படின்னு இல்லை, ஓகே. விக்கி இல்லைன்னா கண்டிப்பாக இது பாசிபிள் இல்லை. போதுமா? ஓகேவாடா? ஓகே. ஆ என்ன பண்ணலாம் அடுத்தது கல் எடுக்க ஆரம்பிப்போம். Later. ஸோ கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணி மேக்ஸிமம் முடிச்சிட்டோம். ஆனால் வந்துட்டு இதுவும் நம்ம ஃப்ளாட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணது. ஏன்னா இங்கே நம்ம மண்ணை போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டியிருந்தோம்ல, ஸோ அதை மண்ணை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிறச்சி வச்சுருந்தோம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு காவண்டி அரை வண்டி மண் இது. ஸோ அந்த மண்ணை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் போடுற அளவுக்கு இப்போ எங்ககிட்ட தெம்பு இல்லை. அதனால் வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கையெல்லாம் சரியான வலி, ஏன்னா இந்த மாதிரி வேலை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால் கையெல்லாம் சரியான வலி. இது வரைக்கும் நம்ம கல் எடுத்தோம் ஃபுல்லாக பார்த்தீங்களா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பிளான் என்ன பண்ணோம், இங்கே ஃபுல்லாக சிமெண்ட்டு போட்டுருவோம். சிமெண்ட்டை போட்டுட்டு மாரன் அடிக்கிற உச்சா கக்கா அதுதான் நம்ம தண்ணி அடித்து விட்டா குழாயில் போகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண போகிறோம். ஸோ இதோடு வந்து நம்ம லான் முடிஞ்சு. ஸோ இது வந்துட்டு நம்ம சிமெண்ட்டு போட்டு சரி பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதனால தான் இது வரைக்கும் நாங்கள் கல் எடுத்துருக்கோம். இது ஃபுல்லாக வந்துட்டு நாளைக்கு ஒரு வேலை பண்ண போகிறோம். இந்த கிளிப் முடிச்சு நான் கை காலெலாம் கழுவிட்டதுக்கப்புறமா சொல்கிறேன். கார்டனும் வந்துட்டு இந்த புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு புல் போடலான்னு இருக்கோம். இதையும் முடிச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம், எங்களால் முடியல இன்னும் சொல்லணும். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 சட்டி மண் வரும்னு நினைக்கிறேன். 50 சட்டி மண் நம்ம ஒவ்வொருக்கா போய் 50 தடவை போய் கொட்டிட்டு வரணும். அதனால் முடியாத வேலை. நாளைக்கு ஆளுங்க வராங்க, அப்போ அவங்களே அதை பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி விட்டாச்சு. பேலன்ஸ் இந்த புல்லெல்லாம் மட்டும் நம்ம வெளியே கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே அப்படியே அடுக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? வா, தலை மேலாம் என்னது? அப்பாவை தள்ளி ஊர்ல நீ. வா, எங்க போலாமா? வெளியே போலாமா? ஓகே, அப்போ வாங்க. சூடுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ வெளியே வர? பயங்கர சூடு இல்லை? ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணி எடுத்தாச்சு. ஆக்சுவலி நம்ம வீட்டில் என்ன நாங்கள் தப்பு பண்ணோம் அப்படின்னா, இந்த வெளியே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறப்போ நாங்கள் இங்கே இல்லை. ஓகேவா? ஏனோ தானோன்னு சொல்லி பண்ணி வச்சிட்டாங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எந்த லட்சணத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் இங்கே வந்திருக்கா. இங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆகிருந்துச்சு உள்ள கேபிள். எதனால ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் கொடுக்குற கேபிள்ஸில் வந்துட்டு எந்த பைத்தியக்காரனும் ஒட்டு வைக்க மாட்டாங்க. 2 கேபிளை வந்துட்டு ஜாயின் பண்ண மாட்டாங்க. காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் நம்ம வீட்டில் வேலை செஞ்ச பைத்தியக்காரனுங்க ஜாயின் அடிச்சிருக்கானுங்க. ஒரு 5 மீட்டர் கேபிள் அப்படின்னா 2.5 மீட்டராக பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் அடிச்சிருக்காங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா, நம்ம கார்டனில் தண்ணி விடுவோம் பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் இந்த குழாய்க்குள்ளே போக ஆரம்பிச்சிச்சு. குழாய்க்குள்ளே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குழாய் வந்துட்டு ரொம்ப மட்டமான ஒரு குழாய் போட்டனால நம்ம கார் ஏறி வந்துட்டு குழாயில் சின்ன இந்த பிரேக்கேஜ் ஆகி அது வழியாக உள்ள தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. கார் இதனால என்னாச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவுமே உள்ள ட்ரிப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா மெயினாக வந்துட்டு வெளியே இந்த மாதிரி இருக்கிறனால இந்த ஒயர்ஸ் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆக உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளேயும் சேர்ந்து ட்ரிப் ஆகும். ஸோ உள்ளே ட்ரிப் ஆகாமல் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மெயினில் ட்ரிப் ஆகிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே பண்ணால் இந்த ஒத்த கார்டன் ஒர்க்காக ஆகலை. இந்த கார்டன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டோம் பாருங்க. அந்த எலக்ட்ரிஷியனுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாதனால ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, அதுக்காக தனியாக வந்துட்டு ஒரு பிட்டு வச்சு ஒரு டிச்சு மாதிரி கட்டி அந்த டிச்சுக்குள்ளே தான் எல்லாமே கொண்டு வரணும், எல்லா கேபிள்ஸும். இந்த மாதிரி நமக்கு எப்படி போட்டாங்க அப்படின்னா,
இப்போது இங்கேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நீல இப்படி ஒரு குழாய் அந்த லைட் அங்கே போகுதோ, அங்கேருந்து நேராக ஒரு குழாய், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மீட்டர் பாக்ஸுக்கு அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு குழாய். ஸோ இந்த மாதிரி இந்த குழாய்ங்கள்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஏரியா எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 3 சென்ட் பக்கம் வரும். இங்கே இந்த ஏரியா அதுக்கப்புறம் அந்த ஏரியா சேர்த்து ஒரு 3 சென்ட் பக்கம் வரும். ஸோ இந்த 3 சென்ட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி குழாய் போகிறப்ப அந்த குழாய் எங்கே போகுதுன்னு சொல்லி தெரியாது. எல்லா குழாயும் நம்ம ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஒரே பொசிஷனில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளார வந்துட்டு இந்த ஒயர் போகுது, இது இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்காது. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த எல்லா கலர் ரிமூவ் பண்ணியாச்சா, யூஜி கேபிள்னு ஒரு கேபிள் இருக்காமா. ஸோ அந்த கேபிளை போட்டு எல்லா ஒயரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லைனில் கொண்டு வந்து மெயின் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இத்தனை நாளாக நம்ம வீட்டில் இருந்த கரண்ட் பிரச்சனை, சின்ன கரண்ட் பிரச்சனை அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான ரீசன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் வெளியே தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம வெளியே மட்டும் தனியாக ஆஃப் பண்ணி வச்சோமோ அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மெயினில் வந்துட்டு இஎல்சிபி இறங்குறது இல்லை. இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு. இனிவே இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எங்களை மாதிரி வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கே தெரியாத சில பேர்த்த, அதாவது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு எலக்ட்ரிஷியன் கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா பழக்கம் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அவங்க படித்தாங்களா, ஏதாவது சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா, இங்கே ஏதாவது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய் படித்த ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு நம்ம பண்ணோன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிற அவுட்புட்டு. நம்ம இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா நானும் எலக்ட்ரிஷியன் சொல்லி சொல்கிறாங்க, பெரிய பில்டிங்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம அவங்ககிட்ட கொடுத்தது. ஆனால் அவங்க பண்ண பில்டிங்ஸ் எல்லாம் இந்த பில்டிங் நான் பண்ணது, அந்த பில்டிங் நான் பண்ணதுன்னு சொல்லி சொல்கிறப்போ அப்படிங்களா தான் கேட்க முடியுமே தவிர அதுக்கான ப்ரூஃப் காட்டுங்கன்னு சொல்லி நம்மளால கேட்க முடியாது. இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்கிறது. நீங்கள் இந்த எலக்ட்ரிஷியன்ஸை கூப்பிட்றப்ப மட்டும், ஒரு வீடு காட்டுறப்போ கூப்பிட்றப்ப மட்டும் பார்த்து தெளிவாக பக்காவாக அவங்க பண்ணியிருக்காங்களா, என்னென்ன வீட்டை பண்ணியிருக்காங்க, எந்த ஆர்கிடெக்ட் இருந்தாங்க, எந்த இன்ஜினியர்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பக்காவாக தெளிவாக கேட்டு பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லைனா இந்த மாதிரி எனக்கு வந்த மாதிரி 2 செலவு வந்துட்டு உங்களுக்கு வராது. இது 2 செலவு இல்லை, கிட்டத்தட்ட 3வது செலவு. உள்ளதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த ஒயரிங்கை நாங்கள் உள்ளே செக் பண்ணி நிறைய இடத்துல ஒயர்ஸ் எல்லாம் மாற்றணும். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, நான் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன், உள்ளார வந்துட்டு நிறைய இடத்துல டேப் போட்டாமலே போயிருக்காங்க பைத்தியக்காரனுங்க. ஸோ வேற எலக்ட்ரிஷியனை வச்சு நாங்கள் உள்ளே ஃபுல்லாக டேப் ஓட்டணும். அந்த ஜங்ஷன் பாக்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் டேப்பே ஓட்டல. ஸோ இவங்களுக்கெல்லாம் யார் வந்துட்டு சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிஷியன் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை கொடுக்குறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. வேற ஒருத்தரை வச்சு நம்ம பண்ணியாச்சா, ஆனால் அவங்களால வந்துட்டு வெளியே இருந்த இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் உள்ள கன்சீல்டில் போயிட்டு இருக்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல. போன மாதம் வந்துட்டு இங்கே நம்ம செடி இருக்கு பாருங்க, இந்த செடிக்கு தண்ணி ஊற்றின போதும் அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சது, கரன்னு சத்தம். என்னன்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளேருந்து பர்ஸ்ட் ஆகி புகை வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் வேற ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு செக் பண்ணால் உள்ள ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த எல்லா லைனுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த ஒரு குழாய், இதுக்குள்ளே இந்த ஒரு குழாய் ரிமூவ் பண்ணாங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எனிவே நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணீங்க அப்படின்னா தலைவலி தான், பயங்கரமான தலைவலி தான். எங்கேயோ எரிஞ்சு போன குழாய் இருந்துச்சு. ஸோ இந்த குழாய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே அதுக்குள்ளேருந்து எடுத்த குழாய்ங்க தான். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் எரிஞ்சிருந்துச்சு, அது எங்கேயோ தூக்கி வச்சேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி எரிஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாகவே பர்ஸ்ட் ஆகிருக்கு. இந்த குழாய் எப்படி சப்பையாயிருக்கு பாருங்கள். இதே நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது. ஸோ ஐரா பார்த்தீங்க அப்படின்னா ஐராக்கு வெளியே வளர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் இருக்கிறப்ப ஏதாவது எரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கிறது. நாங்கள் அங்கே எப்போ பர்ஸ்டான சவுண்ட் வந்துச்சோ அப்போவே வந்துட்டு நாங்கள் இந்த கார்டனுக்கு தண்ணி அடிக்கிறது நிப்பாட்டிட்டோம். அப்போ இருந்து வந்து நம்ம இதுவும் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அதுவாக ட்ரிப் ஆச்சு, அது அப்படியே தான் வச்சுருக்கோம். ட்ரிப்பை தூக்கி விடுறதே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ்குள்ளேருந்துலாம் சத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறப்போ பார்த்து தெளிவாக பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிக்கலாம், நம்ம மனசை தேதிக்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பென்ஸும் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ இதுக்கு நான் ஒரு முன்னாடி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 செலவு பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 30,000 நான் செலவு பண்ணுறேன். 30,000 ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வெளியே ஃபுல்லாக சரி பண்ணி நான் கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கல்லை எதுக்காக நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு காசு. சரி, அது நானே ரிமூவ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி கொடுத்தேன். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. திருப்பி போடுறது நம்மளால் போட முடியாது, எனக்கு தெம்பு இல்லை. முந்தானத்து ரிமூவ் பண்ணது, நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அடுத்த இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களே போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லாஸ் தான், ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகேவா, இந்த மாதிரி தப்ப யாரும் பண்ணாதீங்க. டாடா பாய், see you, bye.